நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இசையா 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 இசையா. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகின்றீர். நல்ல சந்தோஷமா பாடுங்க. அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். இசையா 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 இசையா. நன்றி நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா. நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். காலிடராமல் என்னை காத்தீரே, காலூன்றி நிற்க செய்தீரே. 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 இசையா 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 நல்ல உணர்ந்து பாருங்க. இசையா 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 இசையா. நன்றி நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஏசையா. நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன். நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். ஆமென். நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன். நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். ஆமென். நீங்க செய்த நன்மைகளை நினைக்கின்றேன். நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, ஆண்டவரே, ராஜா, இயேசுவே, ராஜா, நீங்க செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறோம். ராஜா, நன்றி ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க மகனே. இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நன்றி இயேசுவே. எப்படி நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்களே. நான் எப்படி நன்றி சொல்வேன், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
எல்லாரும் ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்ன நினைவு கூறுகிற தெய்வம் நீர் மட்டும்தான். யார் என்ன மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. யார் என்ன கைவிட்டாலும் நீங்க மட்டும் என்ன கைவிடல. இந்த உலகத்துல எல்லாரும் கைவிட்டாங்க, மறந்தாங்கன்னு சொல்றதை விட பல நேரங்கள்ல நானே என் வாழ்க்கையில இதுக்கு மேல ஒண்ணு நடக்காதுன்னு நினைத்த நேரங்கள், தருணங்கள், வாழக்கூடாதுன்னு நினைச்ச சோர்ந்து போன சூழ்நிலை, இவை எல்லாவற்றிலும் நீர் மட்டும் என்னோடு இருக்கிறீர். நீர் மட்டும் என்னோடு இருந்தீர், இருக்கிறீர், இருக்கிறவரா இருப்பவரே, உமக்கு நன்றி. நல்ல கைகளை உயர்த்தி, நீங்க செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறே, நெஞ்சுருக கர்த்தாவே நன்றி சொல்கிறே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, இதோ நன்றி சொல்லுகிற என்னுடைய இதயத்தின் ஒவ்வொரு அசைவுக்கும் நீர் பதில் கொடுக்க எனக்கு முன்பாக இருக்கிறீர். நான் உமக்கு செலுத்துகிறேன் நன்றி பலியை ஸ்தோத்திர பலியை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, உம்மை துதிக்க ஆராதிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, ஏசையா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிக்க கடவுள் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். கை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் சங்கீதம் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதாகமத்திலே மிக தெளிவாக சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை பாருங்க. திருப்பாடல் 92ஆம் அதிகாரம் 92ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம், ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர், உம் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த உலகத்தில் அநேகர் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுசாமி சொன்னார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனையும் மழையையும் அவர் பெய்ய செய்கிறார். கதிரவன் உதிக்கிறது, மழை பெய்கிறது. பிரைஸ் தி லார்ட். சராசரியாக இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுமே ஆண்டவரிடமிருந்து நன்மைகளை எல்லாரும் பெற்றுக்கிறோம். சராசரின்னு சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் ஈவனாக கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்கும் சுவாசிக்க காற்ற கொடுத்திருக்கிறார். நம்ம ஜீவனோடு வாழ்றதுக்கு தேவன் உண்டாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதெல்லாம் தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாம் நம்ம சுவாசிக்கிற சுவாசம், ஆகாரம், நல்ல தண்ணீர், நல்ல சூழ்நிலை, உறவு எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இத்தனை நன்மைகளை தேவன் நமக்கு செய்த பின்பும் கூட நம்மில் பல பேர் கடவுள் இருக்கிறார்னு என்ன செய்யறதில்லை, நம்புறதே இல்லை. உலகத்தில் பாருங்க,
கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கடவுளை பற்றி விவாதமே ஒரு பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் மனிதன் கடவுளிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார். ஏன்? அவர் நல்ல தகப்பன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ஒரு நல்ல தகப்பன். அதனால் எல்லாருக்குமே ஆண்டவர் நன்மையே செய்கிறார். எல்லாத்தையும் நல்லதாக வச்சிருக்கிறார். அவர் படைக்கும் போது கூட எப்படி படைத்தார்? எல்லாம் நல்லது என்று படைத்தாராம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் படைத்த பொழுது எப்படி படைத்தார்? நல்லது நல்லது நல்லதுன்னு படைத்தார். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன? மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா இந்த உலகத்தில் நன்றி சொல்லுகிறவர்கள் கூடுறாங்களா குறைஞ்சிட்டாங்களா? குறைந்து கொண்டே வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்முடைய திருத்தந்தை சமீபத்தில் ஒரு முறை ஒரு அழகான ஒரு கட்டுரை ஒன்றை வெளியிட்டார். அதை அவருடைய ஒரு சின்ன உபதேசமாகவே கொடுக்கப்பட்டது. என்ன? 3 காரியம் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில், உங்கள் உறவுகளில், உங்கள் சொந்த பந்தங்களில். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நன்றி சொல்லுங்கள். என்ன செய்யுங்க? உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு கூட சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு சொம்பு தண்ணி கேட்குறீங்க, கொடுத்தவொடனே நன்றின்னு சொல்லி பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முதலாவது இல்லை உங்களுடைய கணவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் யார்கிட்ட பெற்றுக்கொள்கிறீர்களோ பெற்றுக்கொண்டவுடனே நீங்கள் சொல்லுங்கள் என்னது? நன்றி. இதை எடுத்து கொடுத்ததற்காக நன்றி, இதை செய்ததற்காக உங்களுக்கு நன்றி. இந்த பழக்கம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். 2வது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களிடத்திலே கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு காரியம் கேட்கணும்னா தயவு செய்து என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். 3வது, மன்னிப்பு கேட்க பழகிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. எதுக்கு பழகிக்கணும்? நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால தப்பா? சொல்லுங்கள், தப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்கள் பிள்ளைங்க நீங்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பழகி கொடுக்கணும். இதே நிலைமை வெளியே நம்ம போகிறோம், ஒருத்தர் காலை மிதிச்சிட்டோம். மிந்தியை நமக்கு சின்ன வயசில் நல்ல வேலைக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போம்லாம் அது இல்லை. என்ன? யார் காலாவது லைட்டாக பட்டுட்டா கூட, தட்டிட்டா கூட மிதிக்க வேண்டாம். காலை நம்ம காலால் இடிச்சிட்டோன்னா கூட நல்லா பண்ணுவாங்க. சில பேரில் பல இடங்களில் பார்த்துருக்குறோம். உடனே காலை தொட்டு என்ன செய்வாங்க? முத்தி செய்வாங்க. இல்லை உடனே சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைந்து கொண்டே வருது. நம்ம போகிறோம், ஒழுங்காக போகிறோம், நம்ம பைக்கில் வந்து மோதுறான். மோதிட்டு என்ன செய்கிறான்? ஒழுங்காக பார்த்து போங்கிறான். ஏன்பா ஒழுங்காக நான் பேசாமதுனால போனேன் அப்படின்னா அதுக்குள்ளே முறைச்சி பார்க்குறது இல்லை. இருக்கிற பைக்கை நம்மகிட்ட பிடிங்கிட்டு அங்கே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிருந்தாங்க. அப்போ இப்படி ஒரு கொடூரத்தனமான வாழ்க்கையை மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? சொல்லுங்கள், நம்ம கையால் ஆரம்பித்து விட்டோம். இது நடக்கு. அதனால தான் திருத்தந்தை சொல்லுகிறார், முதலாவது நன்றி சொல்லுங்கள். 2வது, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் தயவு செய்து என்ற வார்த்தை. ஒரு பொருளை எடுக்கணும், ஏய் எடு அப்படின்னு சொல்லிட்டு போல கொஞ்சம் இதை எடுத்து உங்கள் வார்த்தையில் கூட அந்த அழுத்தத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் உறவு வளரும். பாப்பா கொஞ்சம் இந்த விளக்கை பொறுத்துவீங்களா அப்படின்னா பொறுத்துமா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆளா இவரெலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எந்த உங்களுடைய பணி செய்கிற இடமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், எங்கேனாலும் நீங்கள் வார்த்தையை மிக நுணுக்கமாக பயன்படுத்துங்கள். 3வது, ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா, இன்னொருத்தர் அது பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்யுங்க? உடனே மன்னிப்பு கேட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். உடனே அதை சரி செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உறவு முறியாமல் அது நல்லா இருக்கும். பிரதர், என்ன நீங்கள் போய் மன்னிப்பு கேட்குறீங்க? ஏம்மா இதுக்கெல்லாமா மன்னிப்பு கேட்கணும்? அப்போ என்ன செய்யும்? ஆனால் அதே இது நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்ட்டு போனோன்னு வச்சுக்கோங்க, அந்த உறவு நிற்குமா? அந்த சொந்தம் வளருமா? சொந்த வீட்டில் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். நீங்கள் இந்த 3 காரியங்களை பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வீடு நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்காரரு நன்றின்னு சொன்னால் உனக்கு எப்படியா இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, எடுத்து கொடுத்தனே தேங்க்ஸ்மா, தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு ஒரு முத்தம் பிள்ளை கொடுக்குது, எப்படி இருக்கும்? எவ்வளோ சந்தோஷமான கொடுத்துருக்காளா அப்படிலாம்? நீ கொடுப்பியா? நம்ம கொடுக்கணும்ண்ணே. சரி, அல்லேலூயா.
ஒரு பொருளை வாங்கின உடனே நன்றி, ஒரு சாப்பிடும்போது ஏம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, தேங்க்யூமா, தேங்க்ஸ் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இன்னும் நல்லா செய்யணும்னு ஆசை வரும். நல்ல ஒரு சட்டியை தின்னுபிட்டு அப்படின்டா அட பாவி நல்லா இருந்துச்சாடு அப்படின்னா பிரைஸ் தி லார்ட். அது வாழ்க்கைக்கு வளமையான செய்தியாக இருக்கவே இருக்காது. சரி, இப்போ நம்ம முக்கியமான செய்திக்கு வருவோம். இப்போ பைபிள் சொல்லுகிறது கடவுள் செய்த நன்மையை நினைத்து பார்க்கணும். மனுஷன் செய்கிறதே நினைக்கல, இதில் ஆண்டவன் செய்கிறத நினைக்கிறதுக்கு நேரமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ சங்கீதக்காரனுடைய வசனத்தையே நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். என்ன, மீண்டும் அந்த வசனத்துக்குள்ள வர்றேன். ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் தம்முடைய வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தார். பிரைஸ் தி லார்ட். நான் இதை ரொம்ப நிறைய காரியம் இருக்குது என் வாழ்க்கையில் நான் சொல்லணும். ஆனால் உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன சம்பவம், அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் போக விரும்புகிறேன். கடந்த 2 நாளைக்கு முன்னால் வழக்கமாக கிறிஸ்து பிறப்பு விழா அன்னைக்கு எல்லாரும் அணக்கரைக்கு போயிடுவோம். போய் அவங்களோட இருந்து நல்ல ப்ரேயர்லாம் நடத்தி நல்ல பிள்ளைங்களோட டான்ஸ்லாம் பண்ணி கிறிஸ்மஸ் அந்த வேஷம்லாம் போட்டு ஒரு நிறைய பொருளாதாரத்தில் மட்டுமல்ல உணவுப் பொருட்கள், பிள்ளைங்களுக்கு தேவையான நைட்டி, மன வளர்ச்சிகளற்ற தங்கைகளுக்கு தேவையான நைட்டி எல்லாம் கொடுத்து ஒரு தேவையான ஒரு பொருளாதாரத்தையும் கொடுக்க ஆண்டவர் இதுவரையிலும் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆனால் என்ன ஆயிட்டுனா, இப்போ இந்த போன வாரத்தில் வெள்ளம், யார்ட்டையும் உதவி செய்கிறேன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நம்ம ஃபோன் கூட பண்ணி கேட்டால் அது நியாயமாக இருக்காது. ஏன், நிறைய பேர் வீடு தண்ணியில் மூழ்கி விட்டது, ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டாங்க. அதில் சந்தித்ததில் நம்முடைய தியான இல்லத்துலேயும் ரூம்லாம் என்ன செஞ்சுட்டு ஃபுல்லாக தண்ணியாக வந்துட்டு இப்போது. ஆனால் யாருக்கு எந்த சேதமும் இல்லாமல் கடவுள் அவருடைய இரக்கத்தினால் நல்ல பாதுகாத்தார். எந்த பொருளும் டேமேஜ் ஆகலை. அது பெரிய விஷயம். அல்லேலூயா. ஆனால் இப்போ போகணும். சிஸ்டர் நிறைய நேரம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என் மனசில் யார் வர்றாங்களோ இல்லையோ நம்ம என்ன செய்கிறோம், அந்த நாள் போகிறோம். 2 பேரோ 5 பேரோ போயிட்டு பிள்ளைங்களோடு இருந்து நல்ல ப்ரேயர் பண்ணிவிட்டு முடிஞ்சதை கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு. ஆனால் என்ன, பொருட்கள் எதுவும் வந்து சேரவே இல்லை. நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். மனசில் மட்டும் சொல்கிறேன், ஆண்டவரே இதுவரை நடத்தினீர், இனிமையும் நடத்துவீர். இருந்தாலும் ஒரு நல்ல நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணேன், நம்முடைய பிரதர் நோபல் பிரதர். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், நீங்கள் வழக்கமாக உதவி செய்வீங்க, அதை அந்த உணவுப் பொருளாக நான் என்ன செஞ்சுட்டு போகிறேன், வாங்கிட்டு போகிறேன். அங்கே போய் அவங்களுக்கு அதுக்கு பதிலாக வேறு பீரோ இதெல்லாம் வாங்கி கொடுப்போம். இந்த ட்ரிப் நான் உணவுப் பொருளாக வாங்கிட்டு போகிறேன்ட்டேன். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க பிரதர் அப்படின்ட்டாங்க. ஆனால் உண்மையை சொல்கிறேன் பிரியமானவர்களே, இதை சொல்லி முடிச்சுட்டு நான் கிளம்புவதற்கு கொஞ்சம் தயாராகிட்டு இருக்கிற தூத்துக்குடி போகிறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஒரு குட்டியான ஒன்று வருகிறது. குட்டியான ஒன்று வருகிறது. நான் கேட்குற நல்ல கவனிக்க, குட்டியானை ஒன்று வருகிறது. நான் பார்க்குறேன், நம்ம இடத்துக்கு எங்கடா தண்ணியாக கிடக்குது, இங்கே எதுக்குடா குட்டியான வருது அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்தது நல்ல வானதூதர்களை போல வாட்டம் சாட்டமான தம்பிகள் சில பேர் அதில் இருந்தாங்க. உங்களுக்கு தான் பிரதர் வந்திருக்குன்னாங்க. வந்து பார்த்தா அரிசி மூடைகள், மசாலா பொருட்கள், எண்ணெய் டப்பாக்கள், உணவுப் பொருட்கள் என்று எப்படி பார்த்தாலும் என்னுடைய கற்பனைக்கு எட்டாத பொருட்களை ஆண்டவர் அவர்கள் மூலமாக கொண்டு வந்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர் குருவித்துறையில் இருந்து கொடுத்து விட்டாங்க, ஊரில் எல்லாத்துக்கும் கொடுத்து போக மிச்சம் இருக்குன்னாங்க, அதை கொண்டு வந்து பிரதர் கொண்டு போய் கொடுத்துருங்க. நான் நினச்சேன், ஆண்டவரே நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நன்மையின் கருவூலமான உம்முடைய வானத்தின் கதவுகளை திறக்கிறீர், அங்கிருந்து ஒத்தாசை நீர் அனுப்புகிறீர். எனக்கு பிரியமானவர்களே, சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் என்ன கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியலை. நான் மனசார நினச்சேன், ஆண்டவரே பிள்ளைங்கள்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களே, இவங்க என்ன கொண்டு வருவாங்களோ, எப்படியாவது அவங்க வந்து சேரட்டும்னு நினச்சேன். ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நீங்கள் கொடுத்தது அதிகம். அல்லேலூயா. நான் அப்போதான் பைபிளில் ஒரு வசனத்தை மனதில் அப்படியே அசைப்போட ஆரம்பித்தேன். நீங்கள் எடுத்து வாசிங்களேன், எவ்வளவு நல்ல ஒரு தேவன் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
17வது வசனம் 19வது வசனம் சொல்கிறது, கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு 150 நைட்டி ஆண்டவர் கொடுக்க வைத்தார். நிறைய அரிசி மட்டும் ஒரு 300 கிலோவுக்கு மேலே கொடுக்க வைத்தார். அது போக ஒரு 10,000 ரூபாய் பிரதர் நோபல் பிரதர் கொடுக்குற அந்த பணமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுபோக நிறைய பொருட்கள், உணவுப் பொருட்கள், பிஸ்கட்ஸ் எல்லாம் கொடுத்து தேவன் இந்த வருடத்திலே அவர் நமக்கு நமது உள்ளத்தின் வாஞ்சையை அவர் செயல்படுத்தினார். அவருக்கே ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வியத்தகு செயல்கள் ஏராளம். நம்முடைய ஒண்ணுமே இல்லை, ஆனா ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்கிறது. இதை நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் அது அசை போடும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். நீங்க நல்லா கவனிக்கணும். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் அல்ல, ஒவ்வொரு நொடிப்பொழுதுமே தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை வாசிப்பு பாருங்க. ஆண்டவருடைய அவருடைய வலிமைமிக்க செயல்களை நினைத்து நான் பாடுவேன். என்ன செய்வேன் சொல்லுங்க? நான் நினைத்து என்ன செய்வேன்? அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல தான் வந்திருக்கிறேன். தேவன் எனக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஆனா நமக்கு முக்கியமா ஒன்று தெரியணும். வாசித்து பாருங்கள். நீங்கள் சங்கீதத்திலே திருப்பாடல் 2ஆம் அதிகாரம் 13-11 வசனம் சொல்லுகிறது. எடுத்து எழுதி கொள்ளுங்கள். அச்சத்தோடு ஆண்டவருக்கு அச்சத்தோடு என்ன செய்யுங்க? ஆண்டவரை வழிபடுங்க. ஆண்டவரை வழிபடுங்கள், நடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். கை தட்டுங்க பாபம். அச்சத்தோடு ஆண்டவரை என்ன செய்யணும்? வழிபடணும். பிரைஸ் தி லார்ட். நாம் இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அப்ப இந்த நன்றி என்பது, இந்த ஆராதனை, தேவனை ஆராதிப்பது, தேவனுக்கு நன்றி சொல்றது என்பது என்னன்னா ஏதோ ஒரு வழிபாட்டு முறைக்காக போயிட்டு வருவதல்ல. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சர்ச்சைக்கு போறாங்க, நானும் சர்ச்சைக்கு போறேன். இல்லை, எல்லாரும் ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு ஒரு மணி நேரம் நல்ல கிட்டார்லாம் வாசித்து, ட்ரம்ப்லாம் வாசித்து எல்லாம் முடிச்சு இதான் ஆராதனை அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளே ஏமாத்திக்கிட கூடாது. இன்னைக்கு உலகம் அப்படிதான் ஆகிட்டு. என்ன தெரியுமா? ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் கூடி உடனே ஒரு பெரிய மியூசிக் பேண்ட்லாம் வச்சு ஆராதனை. பைபிள் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க, ஆராதனை என்பது எப்படி இருக்குன்னா ஆண்டவரை அச்சத்தோடு வழிபடுவது. பிரைஸ் தி லார்ட். தேவ தூதர்கள் ஆண்டவரை எப்படி ஆராதிச்சாங்க தெரியுமா? எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இந்த நிலை இன்னைக்கு மாறிவிட்டது. இந்த நிலை இல்லாம போயிட்டு இருக்கு. அதுதான் உலகத்தினுடைய சாபக்கேடுகள். நீங்க எடுத்து பாருங்க. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல எசையா பக்தன் பார்க்கிறாரு. எப்படி? நீங்க அதுல 2வது வசனத்தை பாருங்களேன். அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர், ஒவ்வொருவரும் 6 ரெக்கைகள் இருந்தன, ஒவ்வொருவரும் 2 ரெக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர், 2 ரெக்கைகளால் கால்களை மூடி மறைத்தனர், மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தனர். அல்லேலூயா. இப்ப எசையா பக்தன் பரலோக தரிசனத்தை பார்க்கிறார். ஆண்டவர் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். சேராபீன்கள் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. எப்படி ஆராதிச்சாங்களாம்? இன்னைக்கு போட்டிருக்கிற நவீன இன்னைக்கு மெல்ல மெல்ல என்ன ஆயிட்டு தெரியுமா? நமக்கு நல்லா கவனிக்கணும். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை ஆரோன் வழி வந்த என்ன செய்கிறது சொல்லுங்க? ஆரோனுக்கு ஆண்டவர் குருத்துவத்தை கொடுத்தாரா இல்லையா?
நம்முடைய திருச்சபை மெய்யான சத்திய பாதையில் நம்மளை நடத்துது. நீங்கள் பலிபீடத்தில் நிற்கும் போது குருவானவர் அணிகிற ஆடைகள், இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் சும்மா ஏதோ ஒரு கோல்டு கலரில் போட்டார் இதெல்லாம் இல்லை. எல்லாம் ஆரோன் வழியாக ஆண்டவர் கொடுத்த குருக்களுக்கான சட்டத்திட்டத்தின்படி அவர்கள் தொங்கலாடை ஒவ்வொன்றையுமே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே திருச்சபை நமக்கு வழிமுறைப்படுத்தி நடத்துகிறது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிட்டு சொல்லுங்க, இன்னைக்கு எல்லாம் மாடலாக போயிட்டு இன்னைக்கு பீடத்தை உலகம் நிரப்புகிறது. நல்ல கவனிக்க எழுதிக்கோங்க, பீடத்தை எது நிரப்பிட்டு? உலகம் நிரப்பிட்டு. இன்னைக்கு அதனால தான் பிரிஞ்ச சபைகள் இன்னைக்கு பல்வேறு விதமான அநாகரிகத்துக்குள்ள போயிட்டாங்க. கை கூட இல்லாத சில தங்கச்சிகள்லாம் மேடைகளில் என்ன செய்கிறாங்க, மேடைன்னு சொல்லக்கூட பீடம்னு சொல்கிறோம் நம்ம, ஆனால் அவங்களுக்கு அது சாதாரண மேடை ஆகிட்டு இன்னைக்கு தலைவரி கோலமாக முடியெல்லாம் இங்கே கூட இழுத்து விட்டுட்டு ஒர்ஷிப் அப்படி தானே அப்படிங்கிற பேரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறதுக்காகல, நீங்களே பார்த்துருப்பீங்க. தலைவரி கோலமாக ஆண்டவர் ஆராதிக்கிறோங்கிற பேரில் நிறைய பேர் நிற்கிறதெல்லாம் பார்க்குறோம். உண்மையாகவே முதலாவது ஆராதனைக்கு என்ன வேணும்னா தெய்வ பயம் வேண்டும். என்ன வேணும்? தெய்வ பயம் இல்லாமல் பாடுறது எல்லாரும் பாடலாம். பாடுறது எல்லாரும் சொல்லுங்க, பாடுறது எல்லாரும். ஒரு முறை ஒரு போதகர் சொன்னார், அந்த வார்த்தையை நான் மீண்டும் என்னுடைய இருதயத்தில் சிந்திக்கிறேன். என்னன்னா, அவர் ஒரு நல்ல பெரிய போதகர். அவருடைய வாழ்க்கையில் அவரை தொட்ட இடம், அவர் இந்த திருப்பாடல் 23 வைத்து ஒரு பாடல் அவர் எழுதி அந்த பாடலை மேடையில் பாடியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கை தட்டினாங்களாம். அல்லேலூயா. பயங்கர ஆரவாரம். சூப்பர் பிரதர். இன்னைக்கு கூட நிறைய சூப்பர் பாட்டு இருக்கு. என்ன பாட்டு இருக்கு? சூப்பர் பாட்டு இருக்கு. உணர்ச்சி வசப்படுத்த வைக்கிறதுக்குரிய பாட்டு இருக்கு. ஆனால் ஆத்துமாவை தொடுகிற பாடல் இருக்குதா? ஆத்துமாவை தொடுகிற பாடலை ஆண்டவர் உனக்கு தரணும். ஆராதனை தான். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இவர் எல்லாம் முடிஞ்சுதான். அப்போ அதில் இருந்த ஒரு பெரியம்மா அவங்க கடைசி ஜெபம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அதில் இருந்த ஒரு பெரிய வயதான முதிய ஒரு ஊழியர். பிரைஸ் தி லார்ட். அவங்க சங்கீதம் திருப்பாடல் 23 ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் அப்படின்னு ததும்புன குரல்ல அவர்கள் மெல்ல அப்படியே அவர்களுக்கு தெரிந்தபடி அந்த சங்கீதத்தை மட்டும் அப்படியே வாய்மொழியாக வாசிக்க ஆரம்பிச்சாங்களாம். அல்லேலூயா. ஆனால் வாசிக்க ஆரம்பித்த பொழுது அங்கிருந்த கூட்டமெல்லாம் அப்படி சொல்லுவோம்ல, குண்டூசி போட்டாலும் சப்தம், அந்த அளவுக்கு நிசப்தமான ஒரு சப்தம் நிலை. அவர்களுடைய சப்தம் ஒலிக்க அநேக கண்களிலே கண்ணீர் வடிந்ததாம். அல்லேலூயா. இந்த போதகர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பார்த்துக்கிட்டே இருந்த பொழுது அப்படி ஆண்டவர் பேசினாராம், நீ பாடின எல்லாமே உன் அறிவிலிருந்து வந்தது, ஆனால் அவள் வாயிலிருந்து வருவது அனுபவத்திலிருந்து வருவது. கை தட்டுங்க பாப்போம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்கிறவனுக்கும் ஒரு நோட் எழுதுறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க, இந்த வசனத்தை இந்த வரியை எந்த இதில் போட்டால் நல்லா இருக்கும், அதில் போட்டால் நல்லா இருக்கும் இப்படின்னு இது பண்ணுறது, இது பேர் அனுபவம், இது பேர் என்னது? புத்தி. இதில் இருக்கிற அறிவு செயல்படுது. ஆனால் கர்த்தர் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்தவனுடைய அனுபவம் அது இதயத்திலிருந்து ஆத்மாவிலிருந்து புறப்படும் பொழுது அங்கே ஆத்மீக ரட்சிப்பை ஆண்டவர் காண செய்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அப்ப இன்னைக்கு சர்ச்சுகளுடைய இன்னைக்கு ஆராதனையுடைய பலவீனம் என்ன அப்படின்னா தெய்வ பயம் இல்லை. என்ன இல்லை சொல்லுங்க? இன்னைக்கு சர்ச்சில் என்ன இல்லை? இன்னைக்கு ஆலயங்களில் என்ன இல்லை? இன்னைக்கு சபைகளில் என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை. ஆண்டவருக்கு பயப்படுற பயமே இல்லை. அதனால தான் இன்னைக்கு இஷ்டப்படி வாழ்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். சரி, இன்னைக்கு நமக்கு எடுத்துக்கொடுவோம். தேவன் என்ன விரும்புகிறார்? ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி, பைபிள் சொல்லு, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா அவர் துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறார்.
அப்போ பிரியமானவர்களே, இந்த துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை ஸ்தோத்திர பலியிடுகிற ஜனம் எப்படி இருக்கணும்னா, முதல்ல தெய்வ பயம், ஆண்டவருக்கு அச்சத்தோடு, ஆண்டவரை அச்சத்தோடு நீங்கள் வழிபடக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. பவுல் இந்த காரியத்தை நமக்கு காண்பிக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 12:28 படிக்கிறீங்களாப்பா? அசைக்க முடியாத அரசை பெற்றுக் கொண்ட நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். நன்றி உணர்வோடும் இறைப்பற்றோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவரை ஆராதனை செய்வோம். அதான் வழிபாடு அப்படின்னு போட்டிருக்கு. அதை ஆராதனை செய்வோம். பிரைஸ் தி லார்ட். எப்படிங்க நீங்க ஆராதிக்கணும்? எப்படி நீங்க வழிபடணும்? எப்படி சிஸ்டர்? தேவனை பயத்தோடு தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவரை அந்த தேவனுடைய பீடத்தை நோக்கி வரும்பொழுது நீ வீட்டில் ஜெபிக்கலாம், ஆலயத்தில் ஜெபிக்கலாம், நீ எங்க இருந்தாலும் சரிதான். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நமக்கு தெரியணும், நான் தெய்வ பயத்தோடு என் கடவுள் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு கேமரா இருக்குது, இன்னைக்கு யாரோ நம்மளை பார்க்குறாங்கன்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் தேவனை ஆராதிக்கிற ஜனம் இன்னைக்கு என்னவா இல்லை? அலர்ட்டா இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப பவுல் எழுதுகிறார், நீங்க எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணுமா? அச்சத்தோடு போட்டிருக்காக்கா, அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவரை வழிபாடு செய்வோம், அவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்கன்னு நீங்க பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிச்சாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை ஆராதித்த அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிதானே சொல்லுங்க? ஆண்டவரையும் ஆராதிச்சாங்க, கண்ணுக்குட்டியும் ஆராதிச்சாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உண்மையாக அறிந்து கொள்ளவில்லை. அதான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உண்மையாக அறிந்து கொள்ளலை. இங்கே பிரச்சனை தான். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். சாத்ரா, நீங்கள் எடுக்க தெரியும், 3ஆம் அதிகாரம் குறிச்சிக்கோங்க. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 பேருக்கு முன்னால் ஒரு சிலை இருக்குது. 3 பேர் மட்டும் இல்லை, ஒரு அந்த நாட்டில் இருந்த ஜனங்களுக்கு முன்னால் ஒரு சிலையை ராஜா செஞ்சு வச்சுருக்கான். அந்த சிலையை வைத்து விட்டு இந்த சிலையை எல்லாரும் என்ன செய்யணும்? வணங்கணும். தூபம் போடப்படும், எல்லா கிண்ணறங்களும் மேளங்களும் அடிக்கப்படும், வாசிக்கப்படும். ஜனங்கள்லாம் என்ன செய்யணும் சொல்லுங்க? இந்த சிலையை ஆராதிக்கணும். அப்படி ஒருவேளை அவங்க யாராவது ஆராதிக்கலைன்னா அவங்கள ராஜா சொன்னா, அந்த பார் ஒரு தீச்சூளை அதில் தூக்கி போட்டுருவேன். எல்லா ஜனங்களும் ஆராதிச்சாங்க. ஆனால் அந்த எல்லா ஜனங்களும் குனிஞ்சி ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 3 பேர் மட்டும் நிமிர்ந்து நிற்கிறான். 3 பேர் மட்டும் நிற்கிறான். ராஜாவுக்கு ஆச்சரியமா, கோபம், ஆத்திரம். 3 பேரையும் கூப்பிட்டு வந்து சொல்கிறான், இதை உங்களுக்கு இப்போ ஒரு வார்னிங் டைம் தர்றேன். இதை ஆராதிக்கிறேன்னா உங்களை இதை விட 7 மடங்கு தீச்சூளையை பெருக்கி போட்டுருவேன். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன செய்கிறது? ஒரு வணக்கத்தை போட்டுற வேண்டியதுதான். நீங்கள் இதுக்கு தான் ரெடியாக இருக்கிறாங்க. சும்மா வாய்க்கிலேயே பேசுவோம். அல்லேலூயா. நாங்கள் தான் இந்த பார்த்தவொன்னே வந்தவொன்னே முதல் 2 கிழவிகள் தான் வந்துருந்துச்சு. அங்கே அவங்க செத்து போயிட்டாங்க, இவங்க செத்து போயிட்டாங்கன்னு வந்துருந்துச்சு. அதான் உங்களை நம்மளை சீவனோட போட்டிருக்காரு. எதுக்கு? இன்னும் மனம் மாறணும். மனம் மாறதுக்கு டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஒழுங்காக மோட்சத்துக்கு போகணும். அல்லேலூயா. உடனே பரலோகம் இப்போ ஏசு வந்தால் போகிறதுக்கு ரெடின்னுச்சு கிளவி. உடனே கேட்ட சாவறதுக்கு ரெடியா? இல்லை.
பரலோகத்துக்கு போனால் நீ என்ன செய்யணும்? சாவணும். ஏசு வந்தால் போகிறேன் நான் கை தூக்குவோம்ல, சாவறதுக்கு ரெடியானா அது முடியாது. அல்லேலூயா. சரி, இப்போ நமக்கு தேவை நம்மளும் ஆண்டவரை ஆராதிப்போம். சிலது நம்ம சொல்லுவோம், சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவின் தேவன் போற்றி ஸ்தோத்திரம், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் சிலையை தூக்கி வச்சிருக்கானே, சிலையை தூக்கி வச்சிருக்கானே. இந்த உலகத்தில் தேவனை ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள் தேவனை ஆராதிக்காதபடி, ஆண்டவர் ஆராதிக்காதபடி இன்னைக்கு பல காரியங்களை நோக்கி என்ன செய்கிறோம்? போகிறோம். நமக்கு முன்னால விக்கிரகங்கள் இருக்கிறது. விக்கிரகம் என்பது வெறும் சிலை மட்டும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை, மதிப்பை ஃபர்ஸ்ட் தேவன் அப்படிங்கிற அவரை விட்டுட்டு நீங்கள் யார், அது மனுஷனாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவைகளெல்லாம் விக்கிரக வழிபாடுகளே. அல்லேலூயா. விக்கிரகம் என்பது ஒரு சிலை மட்டும் கிடையாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்காமல் இருக்கிற எல்லாம் விக்கிரக வழிபாடுகள் தான். புரிந்து கொள்ளுங்க. பண ஆசை ஒரு விக்கிரக வழிபாடு. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. இதை பற்றி நம்ம பேசுறது இல்லை. நீங்க ஆண்டவரை விட உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு ஒருவேளை ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறீங்களா? அது ஒரு விக்கிரக ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டார்கள். பொற்கன்று குட்டியை போய் என்ன செஞ்சான்? வணங்கினான். நீங்கள் அவருடைய வாழ்க்கையை பாருங்க. போன இடங்கள் எல்லாம் அவர்கள் மற்ற பிற இனத்தார் என்ன வழிபாடு செஞ்சாங்களோ அவர்களோடு போய் இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த ஜனங்கள் வழிபட்டவர்களை இவர்கள் வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு இதே நிலைமை எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு தெரியணும், என் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கு முன்னால் ராஜா இருந்து அவங்கள பார்த்து சொல்கிறான், உங்களை 7 மடங்கு தீச்சூளையில் தூக்கி போட்டுருவேன். ராஜாவுக்கு பயந்தாங்களா? ஆண்டவருக்கு பயந்தாங்களா? சொல்லுங்கங்க. தீச்சூளைக்கு பயந்தாங்களா? ஆண்டவருக்கு பயந்தாங்களா? முதல்ல ஒன்று தெரியணும். நம்ம இன்றைக்கி எனக்கு தவறாக எடுத்துக்கிட்டாங்க. ஒரு தங்கச்சி ஏதோ தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஜபத்துக்கெல்லாம் வர்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தன்னுடைய மகளுக்கு ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிட்டு, பூச்சிக்கு அவனை சின்ன பிள்ளைல கடிக்கும். சில நேரத்தில் நமக்கு சில உடம்புல சில காரியங்கள் வரும். எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வேண்டாம். உடனே அந்த பார்க்குறேன், என்னம்மா? இல்லை, பார்வை பார்த்தா தான் சரியா போகும். ஏன் ஜெபம் பண்ணால் சரியா போவாதா? சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்துருக்காங்க. ஜெபம் பண்ணால் சரியா போவாதா? அப்போ நீ யாரை நம்புற? நீ யாரை நம்புற? அதான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். நீ தேவனை நம்ப மாட்டேங்க, தேவனை ஆராதிக்க மாட்டேங்க. பார்வை பார்க்க போகணும். யாரையோ தேடி அலையிற. ஏன் உனக்கு விசுவாச பிரமாணம் தெரியாதா? உனக்கு பரலோக மந்திரம் சொல்லிக் கொடுக்கலையா? உனக்கு ஜெபம் சொல்லிக் கொடுக்கலையா? ஆண்டவரே என் மகளை சுகமாக்கும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு பிரச்சனை என்ன? தேவனை தெரிந்ததை விட உலகத்தின் மூட நம்பிக்கைகளை நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆண்டவரை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் தான் ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களை விட சினிமா நடிகர்கள் பயங்கர தொப்பிலாம் வச்சு போஸ் நக்கா அப்படி தானேக்கா போஸ் எல்லாம் கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் போஸ் நல்லா கொடுக்குறாங்க. நம்ம நாட்டு தலைவர்கள் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க ஒரு போஸில் வந்துடுறாங்க. அவங்களாம் அதுக்காக இயேசுவை நம்புகிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இயேசுவை தான் ஆராதிக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அவர்களுக்கு அது என்னது? ஒரு உலகத்தில் பிரபலமாகிற இடம். இவரே வாழ்த்து சொல்லிட்டாரு, அதனால் அவர் இயேசுவை நம்புகிறாருன்னு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? நம் கடவுளாய ஆண்டவரை தவிர வேற எதன் மீதும் நம்முடைய சிந்தனையோ எண்ணமோ செல்லாமல் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு. அதனால தான் இயேசு சொன்னார், வாசித்து பாருங்கள், மார்க்கு நற்செய்தியாளர் எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல உங்களுக்கு தெரியணும், ஆராதனையில் என்ன இருக்கணும்? கடவுளுக்கு பயப்படுற பயம். கடவுளுக்கு பயப்படுற பயம்னா என்ன?
நீங்கள் அஞ்சுவது என்பதை நீங்கள் இந்த வேத வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. வாசிங்க, மன்னிக்கவும். மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 29, 30 வசனம். 12, 29, 30. அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். கை தட்டுங்க பாப்போம். சொல்லுங்க, பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே, ஒருவர் தான் ஆண்டவர். நல்ல புரிஞ்சுக்கோங்க. புரியுதாக அவனுக்கு? நிறைய ஆண்டவர்கள் இருக்கார்களோ? உலகத்தில் நிறைய ஆண்டவர்கள் இருக்கிறாங்க. உலகத்துக்கு நிறைய ஆண்டவர்கள் இருக்கிறாங்க. இந்த வசந்த அப்படி வச்சுக்கோங்கண்ணே. சங்கீதம் அப்படி வச்சுக்கணும். திரும்ப புரிஞ்சுக்கணும். திரும்ப இதெல்லாம் வரப்போகிறோம். சங்கீதம் 100 எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். திருப்பாடல் 100 எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சங்கீதம் 100 எடுத்துக்கொள்ளுங்க. 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அது கடவுளை புகழ்கிற புகழ்ச்சி. ஆனால் அந்த புகழ்ச்சியை பாருங்க, எப்படி ஆண்டவரை புகழணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 3வது வசனம் படிங்கப்பா. ஆண்டவரே கடவுள் என்று கை தட்டுங்க பார்ப்போம். ஏதோ ஜெப கூட்டத்துக்கு வந்தேன், எல்லாரும் வந்தாங்க, நானும் வந்தேன். எல்லாரும் பூசைக்கு போனாங்க, நானும் பூசைக்கு போனேன். என்ன பண்ணீங்க? மெல்ல தூங்கிட்டேன். பிரைஸ் தி லார்ட். மெல்ல தூங்கிட்டேன். முடிஞ்சு போச்சு. பூசைக்கு போனீங்களா? போனேன். தூங்குனீங்களா? தூங்கல. அல்லேலூயா. ஒரு அம்மாலாம் சொன்னிச்சு, டெய்லி பூசைக்கு போயிடுறேன் பிரதர் அப்படின்னுச்சு. ஏமான்னு? வீட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, அங்கே போனால் நல்ல தூக்கம் வருது. உங்களுக்கு தெரியுமா? உண்மையாக நீ வருத்தப்படாதீங்கண்ணே. நீங்கள் பாருங்களேன், வீட்டில் தூக்கமே வராது பூசையில் உட்காந்தோடனே. அதுவும் நம்ம பங்குசாமி பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னா ஜோராக தூக்கம் வந்துடும் நிறைய. அவர் உட்கார்ந்து 2 நாளாக தூங்காமல், இயேசு பிறந்த பிறப்புடைய செய்தி என்ன அப்படின்னு அந்த ஆள் தூங்காமல் கொள்ளாமல் பக்கம் பக்கமாக எழுதி வச்சுருக்கார். அல்லேலூயா. யார் பெற்ற பிள்ளையோ பேசிட்டு போட்டும் அப்படின்ட்டு இங்கே என்ன செய்யுது? சும்மா சொல்லுங்க, அது வேலையை பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஆனால் கோயிலில் தூங்குறதுக்கு ஒரு பெரிய டேலண்ட் வேணும். ஏன்னா கொரட்டை விடக்கூடாதுல்ல, அதுக்கு ஒரு பெரிய டேலண்ட்டு. சிலர் அசைய மாட்டாங்க, கழுத்து இப்படி டபக்குன்னு விழாது, முன்னால் பின்னால் போக மாட்டாங்க, ஆனால் நல்லா தூங்குவாங்க. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு காரணம் என்ன? சும்மா சொல்லுங்க, பக்கத்தில் கை கட்டி சொல்லுங்க. ஆலயத்தில் தூங்குறதும் ஜெபத்தில் தூங்குறது ஏன்? ஏன்னா நீங்கள் தேவனை அறியவில்லை. நீங்கள் யார் அறியலை? நீங்கள் கடவுளை என்ன செய்யலன்னு உணரலை. நீங்கள் ஆண்டவரை உணரலை. நீங்கள் உங்கள் கடவுளாய் ஆண்டவரை உணர்ந்திருந்தால் உங்களுக்கு தூக்கம் வருமா? சொல்லுங்க. உங்களுக்கு ஒருத்தர் 1 லட்ச ரூபா கொடுக்கன்னு இருக்காங்க. நீங்கள் போய் அவங்க கண்டிப்பாக அவங்க 1 லட்ச ரூபா உங்களுக்கு தர முடியும்னு நினைக்கிறீங்க. அவங்க முன்னால் போய் தூங்கிட்டு இருப்பீங்களா? ஏக்கா சொல்லுங்க. இப்போ வேறு 6000 ரூபா போட போகிறாங்களாம். போட போகிறாங்கல்ல, ரேஷன் கடையில் போடுவாங்க. அங்கே போய் நின்று தூங்குவியா? எந்த கிளவியாவது கொண்டுட்டுனாலும் சரி முன்னால் போயிருந்தோன்னு நினைப்ப. தூங்குவியா கிளவி? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. பாதிச்சவனுக்கு கிடைக்குதோ இல்லையோ, பாதிக்காதவன் தான் வரிசையில் நிற்கிறான். சரி, இப்போ நீங்கள் வருத்தனால புரிஞ்சுக்கோங்க. நாம் உணரவில்லை, அதனால தேவனை முழுசா அறிய ஆராதிக்க முடியலை.
இப்போ அதனால தான் இயேசுசாமி சொன்னார். நீங்கள் மீண்டும் அதுக்கு இந்த 100லேயே நீங்கள் பாருங்கள், ஆண்டவரே கடவுள் என உணருங்கள், அவரே நம்மை படைத்தார், அவர் மேய்க்கும் ஆடுகள் நாம். கை தட்டுங்க பாப்போம். நான் யாரு சொல்லுங்க, நான் யாரு? ஆண்டவர் சொன்னாரு, என் ஆடுகள் என் சப்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஏன்? நான் என் ஆட்டை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை. ஒருவேளை உங்களில் நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரிய வேண்டும், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் ஆவியானவர், ஆண்டவருடைய வல்லமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவே, நான் உம்மை ஆராதிக்க வேண்டும். வாசிங்க பாப்போம். யோவான் நற்செய்தி 10, 14, 15 வசனம். நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தை அறிந்திருக்கிறேன், அதுபோல நானும் என் ஆடுகளை என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, நானும் என் ஆடுகளை. பிரைஸ் தி லார்ட். ஆட்டை நான் அறிஞ்சிருக்கிறேன், ஆடு என்ன அறிஞ்சிருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்களேன், உங்க வீட்டில் இருக்கிற நாய் நான் வந்தா என்ன செய்யும்? நீங்க வந்தா வாழை ஆட்டும். அப்படிதானே? நீங்க உங்க இப்பெல்லாம் நாயெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட். உங்க ஆரன் சத்தம் கேட்ட உடனே என்ன செய்யுது? வாழை ஆட்டாரு. ஏன்? இது யாருடைய சத்தம்? எங்க எஜமான் வந்துட்டாரு, அவர் பொறி கிரி வாங்கிட்டு வருவார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டில் இருக்கிற ஒரு கிளி வளர்க்குறீங்க பாருங்க, நான் வந்து என்ன செய்யுது? அது காத்துது, வில்ல வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் வந்த உடனே அப்படியே பேர் சொல்லி, ஏன் ரமேஷே, ஏன் சுவாஸ்மினே, எவ்வளோ அழகாக கூப்பிடுது. ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? நீங்கள் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம். ஏன்னா நம்ம அறிந்து கொள்ளணும். அறியாதனால தான் நமக்கு என்ன இல்லை? தேவனை ஆராதிக்க தெரியலை. படிங்களேன். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அல்லேலூயா. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் வாசிங்க. இதில் 3ஆம் வசனம் பாருங்க. காளை தன் உடைமையாளனை, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை, ஆனால் இஸ்ரவேலோ என் மக்களோ. ஆண்டவருக்கு எவ்வளோ வருத்தம் பாருங்க. இங்கே இருக்கிற அம்மாமார் நிறைய பேருக்கு இந்த வேதனை இருக்கும். பெத்தனே ஒன்று, ஆத்தான்னு கொஞ்சமாவது உனக்கு தெரியுதா, புரியுதா? வீட்டில் ஒரு மனுஷி இருக்கான்னு உனக்கு தெரியுதா? உங்கள் அம்மா அப்படி கேட்டிருக்காங்களா? கேட்கலையா? அல்லேலூயா. காளை தன்னுடைய உடைமையாளனை, எஜமானை அறிந்து கொள்கிறது. கழுதை தனக்கு தீனி போடுற இடத்த தெரிஞ்சு வச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகா ஆண்டவர் ஒப்பீடு காமிக்கிறார் பாருங்க. காளைக்கு வீட்டில் இருக்கிற மாட்டுக்கு தெரியுது, ஆனால் மனுஷனுக்கு, அட பொதி சுமக்கிற கழுதைக்கு தெரியுது எங்க எஜமான் எங்க கொண்டு போய் இற போடுவார், வைக்கோலை எங்கே போடுவார், எங்கே கழனி தண்ணி வைப்பார்னு அதுக்கு. ஆனால் தேவனை ஜனங்கள் என்ன செய்யலை. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டு சொல்லுவார், இஸ்ரவேலை கேள். இப்போ வந்துருங்க வசனத்துக்கு வாங்க. மார்க்கு நற்செய்தி எத்தனை அதிகாரம் படிச்சிங்கம்மா? 12ஆம் அதிகாரம். என்ன 12, 20, 29, 30. இஸ்ரவேலே கேள், நம்ம ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே. நல்ல கையை உயர்த்தி ஒரு 3 நேரம் சொல்லுங்க. நம்ம ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். இதே ஒரு துதி. என்ன இதான் துதி. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. யார் ஆண்டவர்? கல்லு மண்ணும் இல்லை, நட்சத்திரம் கிடையாது, சூரியனும் சந்திரனும் அல்ல, மரமும் மலையும் கடவுள் அல்ல, கடலும் அதில் இருக்கிற மீன்களும் கடவுள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த படைப்பு பொருளும்
சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கடவுள் கிடையாது. இதுல உங்களுக்கு திட்டமும் தெளிவு இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த படைப்பு பொருளும் கடவுள் கிடையாது. அரசியல்வாதி கடவுள் கிடையாது. என் இதய தெய்வமே கடவுளா? அவங்க சொல்லுங்க. சினிமா நடிகர் கடவுளா? கிரிக்கெட் பிளேயர் கடவுளாப்பா? யாரும் கடவுள் கிடையாது. சினிமா நடிகர்களுக்கு கோயில் கட்டுறான், நடிகருக்கு கோயில் கட்டுறான். இப்படிலாம் உலகம் என்ன செய்யுது? பரிதாபமான நிலைமைக்கு போகுது. இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியணும் தெரியுமா? சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறத நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். பிற இனத்தவர்களுடைய மற்ற மக்களுடைய வழிபாட்டு தலங்களையோ வழிபடுகிற இடங்களையோ வழிபாடுகளையோ நமக்கு இது இல்லை. நமக்கு தெரியணும், ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிப்போம். ஆமென், அல்லேலூயா. அது அவங்களுடைய இது. ஆனால் எனக்கு தெரியணும், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த படைப்பு பொருளிலே படைப்பு பொருட்கள் கடவுள் உண்டாக்கியதை தவிர இதை நான் கடவுளாக வழிபட வேண்டிய அவசியம். ஏன்னா எனக்கு கடவுள் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. ஆண்டவர் சொன்னாரு, இதையெல்லாம் ஆண்டினாரு, இதெல்லாம் ஆளுகை செய்யுங்கன்னு சொன்னாரு. தவிர இதை வழிபடுங்க சொன்னாரா? சொல்லுங்க. நெருப்பை வழிபடுங்க சொன்னாரா? மலையை வழிபடுங்க சொன்னாரா? கடலை வழிபடுங்க சொன்னாரா? கடல் மாதாவே? நோ. மாதா கடவுளா? சொல்லுங்க. மாதா கடவுளா? சொல்லுங்க. மாதா கடவுளா? சவேரியார் கடவுளா? அந்தோனியார் கடவுளா? எந்த புனிதரும் கடவுள் கிடையாது. எந்த போதகர்களும் கடவுள் கிடையாது. ஒரே ஆண்டவர், ஒரே கடவுள் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். அவர் ஒருவரே ஆண்டவர். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என் வழியா என்று எவரும் போக முடியாது. இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கை இடுகிறவன் தான் மீட்பு பெறுவான். யார் அறிக்கை இடணும்? இயேசுவே ஆண்டவர். நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க புனிதர்களுக்கு ஜெபம் அடிக்கலாம், மாதாட்ட நம்ம ஜெபம் அடிக்கலாம். ஆனா இந்த ஜெபம் என்ன அப்படின்னா, எனக்காக அன்னை மரியாள் பரிந்து பேசுகிறார். என்னுடைய வாழ்க்கையில மனமாற்றத்தை கொடுக்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு அருள் நிறைந்த மரியை ஜெபம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஃபாதர் அந்தோணி சேவியர், அருட்தந்தை அந்தோணி சேவியர் தெரியுமா உங்களுக்கு? அவர் நல்ல ஒரு புனிதமான கடவுள், நல்ல ஒரு ஆண்டவருடைய பணியாளர், அருட்தந்தை. அப்போ எங்கள் அம்மா சின்ன வயசில் சேட்டை ரொம்ப பண்ணுறேன்னு சொல்லி அவரை கொண்டு விட்டு, சாமி இந்த பயலை நினச்சிங்க எப்படியாவது கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னுச்சு. ஆனால் அவர் உட்கார வச்சு என்ன சொல்லுவார்னா, புனிதர்களாக பற்றி சொல்லிக் கொடுப்பார். புனிதர்களுடைய எப்படிலாம் மனம் மாறினாங்க, மாதாவுக்கு உங்களுடைய மாதாவுடைய மாசற்ற இருதயத்துக்கு அர்ப்பணிக்கணும். வளர 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 கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் வாழும் கூடும். எனக்கு கூடுச்சு, உனக்குலாம் தெரியல. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு லெவலில் வந்தோன்னா சாமி சொன்னார், நான் 8ஆம் கிளாஸை முடிச்சு 9th சென்ட் சேவிஸுக்கு வர போகிறேன். அப்போ சொன்னார், அடே இங்கே வாடா, ஏன்னா என்ன மாதிரி உள்ள பிள்ளைங்க கொஞ்சம் பேர், நீங்கள்லாம் கொஞ்சம் காலத்தில் கண்டிப்பாக சாமி என்னை பார்த்து சாமி சர்வேசனுக்கு சோசரம்னு சொல்லி கொடுத்தாலும் அவர் தான், நீங்களாம் ஓடி போயிடுவீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறா, ஒரு அருள் நிறைந்த மாதிரியே நீ என்ன பாவம் பண்ணுறியோ இல்லையோ, ஒரே ஒரு அருள் நிறைந்த மாதிரியை மட்டும் தூங்குறதுக்குள்ள நினைச்சிரு சொல்லிடு. அதனால் அதை கட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கை ஒரு 11th மேலே சென்ட் சேவிஸை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக தூங்குறதுக்கு மட்டும் என்ன செஞ்சிருவேன், ஒரு அருள் அறிந்த மாதிரியாவது சொல்லிடுவேன். மங்கள வார்த்தை ஜபத்தை ஒன்றாவது சொல்லிடுவேன். அல்லேலூயா. ஆனால் உண்மையை சொல்கிறேன், வாழ்க்கை தடம் புரண்டது, பாவத்துக்குள்ளே போனது, ரொம்ப காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு அருள் இருந்த மாதிரியே சொல்லாம மட்டும் என்ன செய்ய மாட்டேன், தூங்க மாட்டேன். ஆனால் உண்மை சொல்கிறேன், மாதாவுடைய பரிந்துரையினால் கடவுள் என்னை பாவச் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். என்னுடைய குடிப்பழக்கம், போதை பழக்கங்கள்,
காட்டுமிராண்டித்தனங்களிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்தார். Praise the Lord. எனக்காக அன்னை மரியாள் ஜெபித்தார். அந்த ஜெபம் மரியாளின் மாசற்ற இதயத்தின் அந்த அன்பினால் கடவுளுடைய மீட்பின் வல்லமையை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது. மனமாற்றத்தை தந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு பிரச்சனை என்ன ஆயிட்டுனா, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்தை கொண்டு போய் புனிதர்களுக்கு என்ன செய்கிறோம்? கொடுக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருக்கும் ஒரே ஜெபம் பண்ணுறாங்க, தப்பாக எடுத்துக்கிறாங்க. அந்தோனியார்ட்ட போனால் நாங்கள் கடல் கடந்து வந்தோம், மலைகளை தாண்டி. அந்த ஜெபம் யாராவது தெரியுமா உங்களுக்கு? தாண்டி வந்தோம், எங்கள் தயாபரரே, எங்கள் தஞ்சமே, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யார் உண்டு? அடைக்கலம் உண்டோ? செபஸ்தியார்ட்ட போனாலும் இதே. நல்ல கவனிங்க, அடைக்கலம், தஞ்சம், துணை எல்லாமே யார் தான்? சொல்லுங்க, யார் தான்? இயேசுதான். எந்த புனிதரும் நான் உனக்கு துணைன்னு சொல்லலை. கோடியார்பதரான அந்தோனியார் ஜெபித்த ஜெபம்லாம் இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம். அந்தோனியாரை நோக்கி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அந்தோனியார் என்ன ஜெபம் பண்ணாருன்னு நம்ம நினைச்சிட்டோம், ஏட்டில் எடுத்து மடித்து கீழே வச்சுருக்கோம். பிரைஸ் தி லார்ட். மாதா ஜெபித்த ஜெபம் என்னது? என் ஆன்மா ஆண்டவரை என் மீட்பராம் கடவுள் நினைத்து இதை பண்ணுங்க. உங்கள் தஞ்சம் கடவுள் தயாபரரே, எங்கள் தஞ்சமே. இதெல்லாம் யாரு? சொல்லுங்க, இயேசுதான். அதனாலதான் இயேசு திருத்துதர் பணி 4:12 சொல்லுகிறது, இவராலன்றி வேறு எவராலும். வாசிங்க பாப்போம். திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடி 4:12. இவராலன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழே மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும். நீங்க நல்ல கவனிக்கணும், கை தட்டுங்க பாப்போம். ஒருவேளை யாருக்காக உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? நேரில் கேட்டணும், நேரில் கேளுங்க. மாதாவை குறித்து நமக்கு எழுதப்படுகிறது. மாதாவே சொல்றாங்க, எல்லா தலைமுறையும் என்னை பாக்கியவதி, பேர் பெற்றவர் என்பர். உண்மையாகவே நம் தாய், என் தாய் அன்னை மரியாள், அவள் பேறு பெற்றவள், அருள் நிறைந்தவள், அமல உற்பவி. அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய். ஆனால் அவள் ஒருபோதும் கடவுள். அப்படி யாராவது பண்ணீங்கன்னா நீங்க மாசற்ற அன்னையினுடைய இருதயத்துக்கு விரோதமாக பாவம் செய்றீங்க. மாதாவை ஆண்டவளேன்னு சொல்லாதீங்க. அவள் ஆண்டவள் அல்ல, ஆண்டவரின் அடிமை, ஆண்டவரின் தாய். அவள் ஆண்டவள் அல்ல. எந்த புனிதரும் ஆண்டவர் அல்ல. உண்மையிலே நீங்க புனிதர்களுடைய நல்ல அந்த சான்ற கெடுத்துறாதீங்க. மிக்கேல் ஆண்டவரே, யார் சொன்னா? சிலர்லாம் மிக்கேல் ஆண்டவரே. இதெல்லாம் திருச்சபையுடைய போதனைக்கு விரோதமானது. சில பேர் தங்கள் கல்லாவை நிரப்புறதுக்கு இப்படிலாம் நினைச்சாங்க, இஷ்டம் போல கட்டி விடுறாங்க. நோ, இது திருச்சபையுடைய போதனை அல்ல. திருச்சபை தெளிவாக இருக்கிறது. இவரால் அன்றி வேறு எவராலும். சொன்னது யாரு? ஃபர்ஸ்ட் போப் யாருங்க? முதல் போப் யாரு? பேதுரு. பேதுரு சொல்றாரு, இந்த உலகத்தில் வானத்துக்கு கீழே இயேசு கிறிஸ்துவின் பெயரை தவிர வேறொரு பெயர் கொடுக்கப்படவே இல்லை. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, எடுத்து வாசிங்க. நீ முழு உள்ளத்தோடு உன் கடவுளை ஆராதிக்கணும். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பாப்போம். பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 10வது வசனம். இயேசுவின் பெயருக்கு
விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும். கை தட்டுங்க. யாரு? எல்லா நாமும் என்ன அறிக்கையிடணுமா? இயேசுவே. சத்தமா சொல்லுங்க. எல்லா நாவும் என்ன அறிக்கையிடணும்? இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடணும். இயேசுதான் ஆண்டவர். நிறைய ஆண்டவர்கள் அல்ல. புனிதர்கள் ஆண்டவர்கள் அல்ல. தேவ தூதர்கள் ஆண்டவர்கள் அல்ல. தேவ தூதர்களை ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக, உதவிக்காக, நமக்கு பணிவிடை செய்ய அவர்களை சொல்லுங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு காவலாக இருக்கிற சம்மனசானவரே என்ன செய்யும்? உம்மை நான் ஆராதிக்கிறேன்னா எழுதியிருக்கு. என்னை தெய்வீக ஒளியில் என்ன செய்யும்? நடத்தும். பாவம் செய்யாதபடி எனக்கு துணையாக நீர் என்னை பாதுகாப்பாக வந்து நீதியின் பாதையில் நடத்த கூட துணையாக ஆண்டவர் துணையாக கொடுத்துருக்கிறார். எனக்கு உதவி செய்ய கொடுத்துருக்கிறார். தானியேல் ஜெபித்த பொழுது வானதூதர் வந்து என்ன செய்தார்? உதவிக்கு செய்ய வந்தார். பதிலை பெற்றுக்கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் இந்த உலகத்தில் நமக்கு தரார். அதனால தான் ஒரே ஒரு வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. 10 ரோமர் 10 அதிகாரம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அச்ச நடுக்கத்தோடு இயேசுவை நீங்கள் ஆராதிக்கணும். அல்லேலூயா. 13 வசனத்தை படிங்க பார்ப்போம். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. யாருடைய பெயரை? ஆண்டவரின் பெயரை, இயேசுவின் பெயரை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, அதனால தான் 9 வசனம் சொல்லுது, இயேசு ஆண்டவர் என அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால். பிரைஸ் தி லார்ட். உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவராவர், வாயார் அறிக்கையிடுவோர். அப்ப யார் ஆண்டவர்? சொல்லுங்க. யார் ஆண்டவர்? இயேசுவே. சத்தமா சொல்லுங்க. யார் ஆண்டவர்? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் ஆண்டவர் கிடையாது. இயேசுதான் ஒரே ஆண்டவர் தான். அப்போ இந்த ஆண்டவர் என்ன செய்யுங்க? அவரை இஸ்ரவேலே அறிஞ்சுக்கோ. உன் கடவுளாய் ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். அவர் எப்படி அன்பு செய்? முழு இதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு ஆற்றலோட. அவ ஆராதனையில் என்ன இருக்கணும்? அச்ச நடுக்க இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என் தேவனை அறிகிற அறிவு இருக்கணும். சும்மா பாட்டை பாடிட்டு போறதில்ல ஆராதனை. அப்படியே இதயமெல்லாம், என்னுடைய உணர்வெல்லாம், எண்ணமெல்லாம் அவரை ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசித்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசி 33 அதிகாரம் 6வது வசனம். இன்னைக்கு கடவுள் பயம் இல்லாத ஆராதனைகள் ஒழிக்கப்பட வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் இன்னைக்கு தெய்வ பயம் இல்லாமல் இருக்காங்களா? அது எல்லாம் இன்னைக்கு மாறணும். தேவ ஆலயத்துக்கு போறியா? ஜபத்தில் பங்கெடுக்கிறியா? உனக்குள்ள தெய்வனை ஆராதிக்க, உன்னுடைய வாழ்க்கையில ஆராதிக்க போறியா? ஆண்டவருக்கு முன்னால நீ நிக்கிறியா? தெய்வ பயம் இருக்கணும். வாசிங்கம்மா. எசையா 33:6. ஒருத்தர் வாசிங்க. உங்கள் காலத்தில் அவரே பாதுகாப்பாயிருப்பார். அவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி ஞானத்தையும் அறிவாற்றலை நல்குவார். ஆண்டவரை பற்றிய அச்சமே அவர்களது அருள் செல்வம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் எனக்கு என்னங்க செல்வம் வேணும்? என் தேவனை பற்றி அச்சம் தான் எனக்கு செல்வம். அல்லேலூயா. உனக்கு தெரியணும் ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு. தானியேலுக்கு இந்த அச்ச உணர்வு இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவர் பாபிலோனில் ராஜா சாப்பிட்ட சாப்பாடு அனுப்பிச்சல. ஆனால் இன்னைக்கு நம்ம பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ பண்டிகைகள் எல்லாம் எப்படி ஆகிட்டுனா டான்ஸ் ஆடுற பண்டிகையாக மாறிட்டு. இன்னைக்கு காலையில் ஒரு செய்தியை படித்தேன்.
நேற்று கிறிஸ்மஸ், அப்படிதான். நேத்தான கிறிஸ்மஸ்ஸு? நேத்தான் முந்தானதா? நேத்தான். சரி, தெளிவாக இருக்கீங்களா? போன வருடத்தை விட இந்த வருடம் மதுபான விற்பனை அமோகம். என்னைக்கு? என்னைக்கு? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. எஸ்டிமேட் வேறு போடுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது கிறிஸ்துமஸ்னால் என்னது தான் நல்ல குடிப்பாங்க. வெக்கமா இல்லையா நமக்கு? ஏசு எதுக்காக பிறந்தாரு? 10 பாக்ஸை கட்டிட்டு பூசைக்கு போக மாட்டேங்க. டிசைனாக லைட்டை வச்சுட்டு பேண்ட்டு கீழே இறங்கி போகிற அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். எதுக்காக இயேசு பிறந்தாரு? பைபிள் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். சாத்தானின் செயல்களை ஒழிக்க இயேசு வந்தார். கார் இருளில் பேரொளி தோன்றியது. எதுக்கு? இருட்டில் கிடக்கிற ஜனமே, நீ வெளிச்சத்துக்கு உன் ஒளி தோன்றியுள்ளதுன்னு இயேசு வந்தார் இந்த உலகத்துக்கு. ஆனால் என்ன ஆயிட்டு? இயேசு வந்த அவருடைய பிறப்பு விழா கூட இன்னைக்கு ஜனங்களுக்கு என்னவாயிட்டு? குடிக்கிறதும் கும்மாளம் போடுறதும் ஆடுறதும் பணத்தை விரயம் என்ற நாளாக மாறிவிட்டது. உறவுகளை, ஏழைகளை கண்டுகொள்ளாத கிறிஸ்மஸ், வண்ண வண்ண விளக்குகள் எல்லாம் இருக்கு. இயேசு இருக்காரா? கேட்டு பாருங்க, இயேசு இருக்காரா? அதனால தாங்க பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, கடவுளை பற்றிய அச்ச உணர்வு தான் என்ன வரும்? உன்னுடைய அருட்செல்வம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். நீங்கள் சங்கீதம் திருப்பாடல் 33:19 வசனத்தை படிங்க. 33:18. யாரை கண்ணோக்குகிறார்? கடவுளுக்கு பயப்படுற ஜனத்தின் மேல கடவுள் கண்ணோக்குகிறார். அதே சங்கீதம் 31:19 படிச்சிருங்கப்பா. 31:19 எழுதிருங்க. உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது. போதும், ஆரம்பம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு பயப்படுறவனு தாங்க அவர் கண்ணோக்குவார். ஆண்டவர் அவருக்கு பயந்து நடுக்கத்தோடு ஆராதிக்காம பாருங்க, அவனுக்கு மேலே தாங்க அவர் நன்மையை பொழிக்கிறார். சும்மா பேருக்கு போகிறோம் வர்றோம், இவங்களுக்கெல்லாம் ஒன்று சும்மா போவாங்க வருவாங்க, அவ்வளோதான். இயேசு என்னை தொட்டார், இயேசுவை நான் கண்டேன். நான் அதனால தான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். இடையர்களுக்கு ஆண்டவர் காட்சி, வானதூதர்களுக்கு என்ன செஞ்சாங்க? காட்சி கொடுத்தாங்க. ஆலயத்தில் இருந்த சிமியோனுக்கும் அண்ணாவுக்கும் தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஏன்? ஒரு பெரிய கோடீஸ்வரருக்கு ஆண்டவருடைய தூதர்கள் போய் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல? சொல்லலை. ஏன்? கடவுள் வெளிப்புறத்தை அல்ல, மனுஷனுடைய உள்ளார்ந்த இருதயத்தையே பார்க்கிறார். நீ உள்ளத்தில் அச்ச நடுக்கத்தோடு தேவனுக்கு முன்பாக வர்றதை போல சிறந்த ஆராதனை வேற எதுவுமே இல்லை. ஆண்டவரை அச்ச உணர்வோடு வழிபடுங்கள், தாழ்வணிந்தவரை ஆராதியுங்கள், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், கண்களை மூடி கைகளை உயர்த்துவோம். ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நம்முடைய பீடத்தில் நாங்கள் வரும் பொழுது, சமூகத்தில் வரும் பொழுது, நாங்கள் நீர் இருக்கிறீர்கிற உணர்வு இல்லாமல் வந்த நாட்களுக்காக என்னை மன்னியும். தேவரீர் எங்கும் உலாவுகிறீர், நீர் இருக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை நான் அறியாமல் அசம்பந்தமாய் நான் இருந்ததற்காக என்னை மன்னியும்.
நல்ல கைகளை உயர்த்தி நம்ம உள்ளத்தெல்லாம் ஆண்டவர் நோக்கி உயர்த்துவோம். தேவன் நல்லவர், தேவன் என்றென்றும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம், அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். கைகளை உயர்த்தி அப்படியே காடு பிடிங்க பிரதர், அப்படியே ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆராதனை 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 பாடுவோம். எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் கொடுப்போம். நல்ல கண்களை மூடி வாய் திறந்து தேவன் என்னை கவனிக்கிறார், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், நான் அவருக்கு முன்பாக இருப்பது அவருக்கு தெரியும். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து குனிந்து ஒப்பு கொடுங்க. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்.